இளவரசி சண்டை போடாதம்மா, வீட்டுக்கு போவோம். என் பிள்ளை என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்கா தெரியுமா மைனியா? என் பிள்ளை என்னைக்காவது அந்த பையன்கிட்ட பேசியிருக்குமா மைனியா? எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, கூட்டிட்டு போனோம். அவங்க வீடுங்கன்னு சொல்லுங்க. என் மகன்கிட்ட நல்லா இழிச்சு இழிச்சு போனை பேசிக்கிட்டு அவன்கிட்ட இருந்து கறக்க வேண்டியதெல்லாம் கறந்துக்கிட்டு நீங்க பணக்கார மாப்பிள்ளை கண்டோட ஓடுறிய. ரொம்ப குதிக்காத, உன் மகனை கூப்பிடு. என் பிள்ளை எத்தனை நாள் உன் மகன்கிட்ட பேசிச்சு நீ கேப்போம், கூப்பிடு. கேளு, கேட்டு என் பிள்ளை சொல்லுவான், அடுத்து நாண்டுட்டு சாவு. குடி அண்ணா கூடடி. அம்மா அண்ணி கூடடி, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். கார்த்தி ஏ காரே. அம்மா அண்ணி வீட்ல இல்லம்மா. வீட்ல இல்லையா? கௌரி, என்னம்மா மலைக்குள்ள இப்படி நிக்கிறிய? என்னாச்சு? என்ன கௌரி, பிள்ளை எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அங்க பாருங்க யார் வந்திருக்கா. நீ இவியெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கவ? அவளுக்கு நியாயம் வேணுமா? நியாயம் கேட்க வந்திருக்காள்வ. எல்லாரும் உள்ள வாங்க. மலையில எதுக்கு நின்னு நனைஞ்சிட்டு இருக்கிறிய? ஆமா, அவள மலையில நனையுதே, உனக்கு இப்ப கவலை. சும்மா இருமா. ஏய், புள்ளை தொடர்ந்து அடிச்சு பல்லெல்லாம் கலத்தி வந்துட்ட. ஓடி சும்மா இருமா. உடட்டியால அடிக்கட்டே. என் பிள்ளை ஊரெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு வீட்டை விட்டு வெளிய போக முடியாம கிடக்கான். இவன் அவளோட நலம் விசாரிச்சிட்டு இருக்கான். நல்ல ஏம்மா, என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை எல்லாம் ஒண்ணே இல்ல. அண்ணா யாருக்கு யார் அண்ணே? வாயை மூடு கௌரி. அண்ணேங்க என்ன முறையில அண்ணேன்னு சொல்லலாம்? நீங்க அவ அம்மா வயித்துல பிறந்தல இல்ல அவ உங்க அம்மா வயித்துல பிறந்தாளா? உள்ள வாடி. உடுங்கனே. வாயை மூடுனா மூடியாளா? நான் எதுக்கு வாயை மூடுறது? பேசாம நின்று. நம்ம அமைதியா இருக்கவே தான் நம்ம பிள்ளை ஊர்ல அசிங்கப்பட்டுட்டு இருக்கான். தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு அவ ஒண்ணும் தெரியாத மாதிரி அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. யார் தப்பு பண்ணா? நீலாம் வாய் பேசாத. என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எப்படி கல்யாணத்தை நடத்தியா நான் பாக்கேன். மேடையில வந்து கூட நான் கல்யாணத்தை நிறுத்துவேன். உன்னை பத்தி தெரிஞ்ச உன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வந்த பத்தியா? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? இளவரசி ஏம்மா கொஞ்சம் சத்தம் போடாதீங்கம்மா, அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா அசிங்கம். என்ன இப்படி சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி எல்லாம் நாங்க கிடையாது. சரிம்மா, இது அந்த ஆளு விடுங்க, அவ தெரியாம பேசிட்டா. என்ன தெரியாம பேசிட்டேன்? எல்லாம் அவளை பத்தி தெரிஞ்சுதான் பேசினேன். எப்படி பேசியவனு பாருங்க. புருஷன் இல்லாம அந்த அக்கா என்ன பாடுபட்டு இருக்காவ நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம். அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறா. அவ சொல்லி எல்லாம் உண்மையா ஆயிருமா? ஒவ்வொருத்தையும் புருஷனை வீட்டுல வச்சுட்டு எப்படிலாம் சுத்திட்டு தெரியா? ஒரு நாளாவது இந்த அக்கா அடுத்த அவங்கள்ட்ட பேசியிருப்பாவளா? இல்லன்னா இப்படி 60-70 வயசுல ஒவ்வொருத்தையும் மாதிரி வயலட் கலர்ல டை அடிச்சுட்டு சுத்தி இருப்பாவளா? செவிட்ட பியாத்துருவேன். ஏம்மா கொஞ்சம் சத்தம் போடாதீங்கம்மா, அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா அசிங்கம். என்ன உங்க பையனுக்கும் எங்க பிள்ளைக்கும் வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. இனி தேவையில்லாம இவ யாருக்கிட்டையும் இந்த கதையை விடாம வாழ வேண்டிய பிள்ளை. ஆளுவல் முன்ன வச்சு அசிங்கப்படுத்தின்னு ஏதாவது அவிய சொல்ல போய் இந்த பிள்ளை ஏதாவது பண்ணிக்கிட்டுனா வேற உங்களை நாங்க சும்மா விடாம பாத்துடுங்க. என்ன மிரட்டி பாக்குறியா? ஏ கௌரி, என்னங்க அவ அடியால கூட்டு வந்த மாதிரி 4 பேரை கூட்டி வச்சு மிரட்டிட்டு இருக்கா. நீங்க என்ன அதட்டிட்டு இருக்கீங்க? அசிங்கப்படுத்தாத கௌரி. குடி சித்தி அண்ணனோட கூட்டுவா. அவளால இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஆக்கிடுவான். யார வேணாலும் கூட்டுவாங்க. ஆனா வரும்போது 10 டீயோ 4 வடையை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா சின்ன பொண்ணு உனக்கு? கத்தி கத்தி சண்டை போட்டையில தொண்டெல்லாம் வலிக்குக்க. அதுக்கு காப்பிய 4 வடையும் கேட்டிருக்கா. 4 வடை யாருக்கு காணோம்? கூட 2 சொல்லு. இவ்வளவுலாம் ஒரு பொம்பளைல மானங்கட்டவுல. என்ன இனி இத பத்தி பேசாண்ட அண்ணனே. என்ன ஆள் வந்த உடனே நம்ம வண்டவாளெல்லாம் தெரிஞ்சிரோம். நீ ஓடுறீல? யார் ஓடியா? ஏ கௌரி, உள்ள போ. நான் இத விட மாட்டேன். நாங்களும் விட மாட்டோம், பாத்துருவோம். ஏம்மா நீங்களாவது கொஞ்சம் அமைதியா வீட்டுக்கு போங்கம்மா, பேசிக்கிடலாம். சரிண்ணே, நீங்க இந்த அளவுக்கு கெஞ்சி கூப்பிடியனால நாங்க வாரோம். ஏக்க வாங்குக்க. ஏம்மா எங்கம்மா வரிய? நீங்க வீட்டுக்கு போய் பேசுவோம் சொன்னீங்களானே, அதான் உள்ள போறோம். ஏம்மா உங்க வீட்டுக்கு போக சொன்னம்மா. சாரிக்கு. என்ன இவ 20 வருஷமா புருஷன் இல்லாம தனி ஆளா இருந்து பிள்ளை வளர்த்திருக்கா. அவளவே ஒழுக்கம் இல்லாதவ மானம் கட்டவான் இருக்காவ. அந்த பிள்ளையும் ஒரு வாலிப பிள்ளைன்னு பார்க்காம பைப்ல அத்தனை ஆள் முன்னாடி போன அன்னைக்கே திரும்பி வந்துருவா. உங்க அம்மையை மாதிரி நீனும் இருப்பான் இருக்காவ. சின்ன பிள்ளைலானே
ஏதாவது மனசுடைஞ்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டுன்னு வைங்களா, எங்க பையனே சொல்ல முடியும்? ஓ பிள்ளைக்கு மட்டும் தான் மனசு உடையும், என் பிள்ளைக்கு உடையாது. என்னண்ணே இப்படி போட்டு அடிக்கிறிய? வாய முடிச்சுனா கேட்கலாம். அதுக்கு நீ பேசிட்டு இருக்கும் போதே இப்படி டக்குன்னு அடிக்கிறிய? பேசி முடிச்சிட்டு நாங்க ஸ்டார்ட்னு சொல்லுவோம், அது பிறகு அடிங்க. ஏய் யாரு நீ? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மேல கை வைக்கிற வேலைலாம் இருந்துச்சுன்னா மரியாதை கட்டு போயிரும். கௌரி சண்டை போடாத. புள்ளட்டு சிரிச்சு சிரிச்சு போன பேசிக்கிட்டு இன்னைக்கு பேசவே இல்லை, நீ ஏமாத்திட்டு நிக்கால்வ. இவ்வளவு எப்படி நீ சொல்ல முடியும்? ஒரு நாள் கூட என் மோவன்ட்ட பேசினது கிடையாது. என் பிள்ளை மேல சத்தியமா என் மோவன்ட்ட பேசினா என் குழந்தை முன்னாடி கூட போனை வாங்கி கேட்டா உனக்கு பிடிச்சிருக்காமா? நீ குட்டி நீ சித்திய வர சொல்லிட்டி. சித்திய உண்டலாண்டு பிள்ளை பேசும்போது ஓ போய் வர சொல்லு. நம்ம சொன்னாலாம் நம்ப முடியால்வ. சித்திய கூட்டு வா. அந்த பிள்ளைக்கு போட்டோ காட்டும்போதே அம்மாவையும் சொன்னான், ஏம்மா அந்த பிள்ளை நல்லா கலரா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன், என்ன எப்படி பிடிக்கும்னு கேட்டான். அப்பவே நான் இவட்ட போன் பண்ணி கேட்டேங்க. இந்த பாவி எதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? அம்மாவை அப்படி பார்க்க பிள்ளை கிடையாது, நீங்க பொண்ணு பார்க்க வாங்க அண்ணா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து என்னங்க அன்னைக்கு அம்மா சொன்னோம்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அந்த ஒரு என்னக்கு என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. ஒருவேளை நம்மளால பிரச்சனை வந்துடக்கூடாது, நீ வாடி வந்துட்டாலா இருக்குமோ? ஏக்க இப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, இளவரசியக்க செத்தே போயிருவாவ. சின்ன பொண்ணு அப்ப ஒண்ணு பண்ணு, அவ அங்க வந்தாதானே இளவரசியக்க பாப்பாவ. நம்ம அப்படியே வெளியே இழுத்துட்டு போயிருவோம். ஆனா கல்லாம லட்சுமி அக்கா லேசா கூப்பிட்டு சொல்லு. சரிக்கா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, எக்கா கொஞ்சங்க வாங்க. ஏன் மெண்டல் என்ன இப்படி சாவடிக்கா? அங்க பாருங்க. அனுயே இப்ப இங்க வரா. ஏன் மாட? பல்லு கொஞ்சம் அசிங்கமா இருந்துக்கு, அதான். ஏக்கு நம்மளால தானே பிரச்சனை. பேசி வச்சு பையன் கூட ஓடி வந்துருவோம் நினைச்சு வந்துட்டாளுக்கு. என் குடிய கெடுத்துட்டாளே. இதுக்கு ஒண்ணு இல்ல, தடுத்துடலாம். நீங்க எழும்புங்க. என்னை விட்டு சின்ன பண்ணி எனக்கு தலை சுத்திட்டு ஒரு மயக்கமா வருது. வசந்தியக்க, இந்த அக்காள் இப்படி தரையில போட்டா சரிப்பட்டு வராது. ஏதாவது மேடான இடத்துல இருக்க வைங்கக்க. நானும் உம்மாலும் போய் அந்த பிள்ளைய தடுக்கும். வேண்டாம் சின்ன பொண்ணு, இளவரசி பார்க்கறதுக்கு முன்ன அவளை எங்கேயாவது கூட்டு போயிரு. நான் இதுல இருந்துக்கிட்டே. கீழே இருக்கிறதுல பிரச்சனை இல்லைக்க. நீங்க ஏற்கனவே தரையோடி தரையாதான் இருக்கிறிய, இப்போ வேற படுத்து கிடக்குறிய. யாராவது கட்ட எறும்புன்னு நினைச்சு நசுக்கிட்டாவுனா? ஆனா நீலாம் நல்லாவே இருக்கும்டா, பாத்துக்க. இது கூட அனு வந்துட்டா. அனு என்ன அனு இப்படி பண்ணிட்டா? உனக்காண்டி தானே உங்க அம்மா இங்க கிடந்து சண்டை போட்டு கிடக்கவ. எங்க அம்மைய கூப்பிடுங்க தே. எதுக்கு? இந்த பையன் கூட நீ ஓடி வந்ததை பாக்கிறதுக்கா? என்ன மக்களே இப்படி பண்ணிட்டா? என்ன பிரச்சனைனாலும் நாங்களாமா பாக்க. எத்தனை எங்க அம்மையை பார்க்கறதுக்கு தந்தை வந்தேன். நீ வீட்டுக்கு பேரு மக்களே உங்க அம்மா பார்க்கறதுக்கு முன்ன. உங்க அம்மா வாலியதே உனக்காண்டிதாம்மா. உங்க அத்தை பேச்ச கேட்டு வீட்டுக்கு போ. அந்த பையன் கூட ஒரு நாள் கூட இருந்துட மாட்டாமா. அவ அம்மா வேற ஒரு சில்லாட்ட. இவனை போய் கல்யாணம் பண்ணலான்னு வந்திருக்க பத்தியா? என்ன பேசியா? எத்தனை நாள் அவனை உனக்கு தெரியும்?
நேத்து வந்து பயலுக்காண்டி உங்க அம்மையை பிடிச்சி தெருவுல விடிய பத்தியா? அம்மா பாவமா, எங்க கூட வந்துரு. உங்க அம்மா பாக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிருவோம். வீட்டுக்கு வந்துரு மக்களே, அம்மா தாங்கிக்கிடமுண்டா. இது எங்க அம்மா இங்க சண்டை போட வந்தானே, கூட்டிட்டு போவதுக்கு தான் வந்தேன். எதுக்கும் வரல. அனு, அப்ப நீ ஓடி வரலையம்மா? எங்க அம்மையை கூடுங்கத்தே, சண்டை போடான்னு சொல்லுங்க. மன்னிச்சிருமோ, அந்த பையன் போலீஸ்லாம் வந்த உடனே நான் தப்பா நினைச்சிட்டோமோ. அது ஆட்டோக்காரன் நீங்க வழி தெரியல, நீ ஏதும் கூட்டிட்டு வந்தவ. நிலம் விளங்கவே மாட்டா பாத்துக்க. நாலுமுடி அவ ஓடியாந்த அப்படிதான் நினைச்சு சிலம்பனு. நாலுமுடி அம்மா மாமா நம்ம வீட்டுக்கு போவோம். நீ ஒரு நாள் என் ஓட்ட போன்ல பேசுனது இல்லையோ? கைய விடு கௌரி. நீ எதுக்கு மங்களா வந்தா? எங்க அம்மையை கூட்டிட்டு போவங்க, சண்டை போடாதீங்க. இவ்வளவு நேரம் என் மொவ பெரிய உத்தமி, யார்கிட்டயும் பேச மாட்டானால. நான் இப்ப நேர்ல தான் இருக்கா, கேளு. ஆத்தி, தெரியுமா அவங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் எதுக்கு போனேன்? ஒன்டவ போன்ல பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன பிறகு தானே நம்ம அவளுக்கு காப்பு எடுக்க போனா. இல்லங்க இப்ப. அனு, நீ போன்ல சரின்னு சொன்னியம்மா? இல்லம்மா. இல்லையா? இவன் ஒண்ட நான் கூட கேட்டனே, இந்த கார்த்திகை பிடிச்சிருக்கா நீ? இடி அவிலும் பேசணும்னு சொல்லியவ, பேசினா உண்மை சொல்லு, பேசுனியா? இல்லம்மா, நான் யார்கிட்டயும் பேசல. அதான் அவ பேசலன்னு சொல்லியாளா? ஆமா, அவ அர்ச்சந்திரனுக்கு தங்கச்சி. அவ பேசலன்னா நாங்க நம்பிரணும். ஏ கார்த்திக், வாயை திறந்து சொல்லலாம்ல, அவ உன்கிட்ட பேசலன்னு தெரிஞ்சா? ஏ கார்த்திக், வாயை திறந்து சொல்லு, அம்மா கேட்கல. அவ பேசலன்னு சொல்லி எல்லாம் பெரியம்மா விடுங்க. அண்ணி, உடுங்கனா என்ன அர்த்தம்? ஏதோ இவ உன்கிட்ட போன்ல பேசிட்டு நீ போனா போட்டு நீ விட்டு கொடுத்த மாதிரி உடுங்கங்க. கார்த்திக், உனக்காண்டி தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவ. அவ பேசினான்னா பேசினான்னு சொல்லு. எனக்காண்டி யாரும் பேசாண்டா கண்ணே, கூட்டிட்டு போய் எல்லாரையும். இத பத்தி நீங்க திரும்ப திரும்ப பேச பேச எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. இந்த பையனுக்கு இருக்க அசிங்கம் கூட இந்த பிள்ளைக்கு இல்ல. வலிஞ்சி வலிஞ்சி பேசிக்கிட்டு எவ்வளவு துணிச்சலா இருக்கா. எடி பியாசனா பியாசனா சொல்லி அண்ணே பேசல. ஏய் மாதிரி பொம்பளைங்களுக்குள்ள பேசும்போது நம்ம குறுக்க போறது நல்லாவா இருக்கு? நம்ம இப்போ அங்க போனா பிரச்சனை வேற மாதிரி திரும்பிற முத்து மாதிரி புரிஞ்சுக்க. ஏம்மா, உங்க நாடகத்தெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கிடுங்க. கௌரி, நீ குழந்தைகளை கூட்டிட்டு உள்ள போ. ஏம்மா, வந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிட்டல, போங்க. நீ உள்ள போ கௌரி. உன்கிட்ட தான் நான் முத நாளே சொன்னேனே, இந்த குடும்பம் வேண்டாம், அங்க போவாத நீ. அந்த குடும்பத்துல எவளாவது ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்காளா? அம்மாகாரி ஒருத்தனை இழுத்துட்டு ஓடுனா, அவ பாதியில போயிட்டான். அவ அத்தைகாரி அக்கா புருஷனை கட்டி வச்சிருக்கா. அக்கா புருஷனைய கட்டியிருக்காவ. அப்படிதான் போல கீதா. அதான் முத்து மாதிரிக்கும் பூ மாதிரிக்கும் அவ்வளவு வயசு வித்தியாசமா? ஆமா. இவ மட்டும் ஒழுங்கா முதல்ல அத்தை மோன கட்டுவேன்னு உயிரை விட்டுட்டு நின்னா. அடுத்து நம்ம பிள்ளை இப்ப இன்னொருத்தன் புதுசா முளைச்சிருக்காம்ல டாக்டர், அவிய மாதிரி அதை விட்டுட்டு இங்க எப்படி வருவாவ? நாகரியில் ஒழுங்கா இருந்தாலும் பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கான். முத்துமாரி, இங்க நின்னு தாண்டா, வா அங்க தள்ளி போ. அனு, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமா? அதுவெல்லாம் சொன்னா நாங்க நம்பவா போறோம்? அதான் அவள மோனுக்கு பொண்ணு கிடைக்கல, அந்த கோவத்துல கொந்தளிச்சிட்டு போறாள்வ. நீ வா, வாயில உரசி. முத்து மாதிரி எல்லாரும் வாரவ. சரி சரி, இனி எல்லாரும் அப்படியே வீட்டு போவோம். முத்துமாரி, நீ அணுவை ஏத்திட்டு போ. எங்க நீங்க ரெண்டரும் அப்படியே போங்க, நாங்க ஆட்டோவில் வரோம். என்ன அணுவ நீ கூட்டிட்டு வா, நான் செல்வான கூட போறேன். முத்து
வா. முத்துமாரி, யார் சொல்றதையும் கேட்டுட்டு என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துறாத முத்துமாரி. கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கி சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே. அண்ணே, அண்ணே தூங்கிட்டானாமா? சும்மா அப்படியே படுத்திருக்கான். கண்ணே, நீ இன்னைக்கு கார்த்திக் கூட படு. வேண்டாமா, அவன் கொஞ்சம் தனியா இருக்கேன்னு சொன்னான். சரி, அப்ப படுக்கட்டு. அம்மா, உண்மையிலே இந்த பிள்ளை கார்த்திக்கிட்ட பேசிச்சா? ஆமால, நானும் பேசுனேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இல்ல, அவளை விட்டே கொடுக்க மாட்டேக்கானே. அவளுக்காண்டி நம்மளெல்லாம் யாசியான். இன்னும் அவன் அந்த பிள்ளையதான் நினைச்சிட்டு இருக்கானே சித்தி. ஆமா, அதன ஒரு பிள்ளை வேண்டாம் வேண்டாங்க. கௌரி, நீ ஒண்ணு கவனிச்சியா? அந்த பிள்ளையும் கார்த்திகை பார்த்தே தான் அழுதுட்டு இருந்து. ஒருவேளை அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குமா? என்னக்க சொல்றிய? அவனும் அந்த பிள்ளையை விட்டு விடுக்க மாட்டாக்கான். இந்த பிள்ளையும் அவனும் யாச விட மாட்டாக்கு பார்த்துக்க. அது பாவம் யாசாங்கன்னு சொல்லுவு. அப்படியாக்கா? ஆமா கௌரி, எனக்கு நம்ம அது தாய்க்கு பயந்துட்டு தான் இல்லைன்னு சொல்லுவோன்னு தோணுது. ஆமாக்கா, அன்னைக்கு அந்த பிள்ளை உங்ககிட்ட எப்படிலாம் சிரிச்சு சிரிச்சு பேசிச்சு. பிடிக்காம எப்படிக்கா அப்படி பேசுவா? இப்படிப்பட்ட பிள்ளை எப்படி மாறும்? குட்டி, போனை கொடு. பேசிட்டு இருந்தா நம்பர் இருக்க தானே செய்யும். லாக்ல போட்டிருக்கான். என்ன பாஸ்வேர்ட்? அனு 1999. எந்த அளவுக்கு இருந்தா அந்த பிள்ளை பேர பாஸ்வேர்டா வச்சிருப்பான்? நம்பர் இருக்காமா? ஆமாமா, அனு 1 அனு 2ன்னு போட்டு வச்சிருக்கான். சத்யா, ஒன்னு அவ அம்மாக்காரிக்கு நம்பர், இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு நம்பர். இந்த நம்பருக்கு அடிமக்கா. இப்ப அவளை என்ன சொல்லி அல்வான்னு பாப்போம். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. பிள்ளை பாவம், நானே அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். சித்தி, நீங்க அழாதீங்க. அப்படியாவா பேசி ஏமாத்திட்டுலாம் ஒன்னும் ஓட முடியாது. தூக்கிட்டு வந்தாது நாங்க தாலி கட்ட வைப்போம். குட்டி, போன் என்கிட்ட இருக்கட்டுன்னு காலையில கொண்டு தாரேன். ஏக்கு, அவளை சும்மா விடக்கூடாதுக்கு. என்ன கேட்ட கேள்விக்கு அவன் முகம் இங்கதான் வரணும். அதெல்லாம் நம்ம பிள்ளைல சும்மா விடுமா? அவனை பாத்துக்கிடுவான். அனு, அழாதம்மா. அது விடு. என்ன அதையா நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கா? இளவரசியக்க எலும்புங்கக்க, உங்களாலதான் அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. நாளைக்கு இனி மாப்பிள்ளைட்ல இருந்து வருவாவ. அங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பேசாண்டமா? ஏ கட்டெரும்பு, தயவு செய்து சும்மா இருமா. உன்ட்ட ஆவிய பக்கம் என்னால முடியாது. சரி அக்க, அதை விடுங்க. நான் உங்ககிட்ட அங்க வச்சே கேட்கன்னு நினைச்சேன். ஆமா, நீங்க உங்க அக்கா புருஷனை தான் கட்டியிருக்கலாம், அப்படியாக்கு? என்ன சின்ன பொண்ணு தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா? ஏக்க, உண்மையிலேயே எனக்கு தெரியாதுக்க. சரி, இப்ப தெரிஞ்சிட்டல, அந்தால விடு. ஏக்க, அப்போ லட்சுமி அக்கா லவ் மேரேஜா? எங்க அக்காளுக்கு உடம்பு சரியில்லை, நீ அப்பா கட்ட சொன்னாவ, அதனால கட்டினேன். ஏக்கா, அப்ப முத்துமாட்டின்னு உங்க அத்தானாக்கு? ஆமா. ஏக்கா, அப்ப யாங்க ஒரு நாளும் அத்தானி கூட மாட்டேங்கிறிய? ஏக்க ஏக்க சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்க, ஆசையா இருக்கு. முத்து மாதிரி அப்போ உங்க அக்கா மோவன் அப்படித்தானே? ஆமா. அப்போ நீங்க சித்தி? அவன் பிறந்ததுல இருந்தே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். ஏக்க, இது முத்து மாதிரிக்கு தெரியுமா? தெரியும். அப்போ உங்க அக்கா மோவன் தான் முத்து மாதிரி பத்திலக்கு, அதான் அழகா இருந்திருக்கான். இல்லக்க, நீங்க ஒரு மாதிரி ஆளு கட்டையா, மண்டைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஊதா கலர் அடிச்சிட்டு அசிங்கமா இருக்கிறீல்ல, அதான். சரி, நீ அதை விடுங்க அம்மா. அனு,
நீ போய் பாடுமா. சரிக்க. அனு அழாத என்னம்மா. இந்த பிள்ளைய நினைச்சுதான் பாவமா இருக்கு. என்னத்தையாவது சொன்னா சிரிப்பான்னு பார்த்தா அது அழுதுகிட்டே போகும். சரி ராணிக்க, நாளைக்கு மாப்பிள்ளையில இருந்து வாராவளா எப்படி? வாராவ வசந்தி, அங்க ஸ்டெல்லா வீட்டில் வச்சு தானே பேசியதா இருந்து. இளவரசி. மைனியா, எத்தனை மணிக்குமா வாராவலாம்? ஒரு 10 மணி ஆகும். நீ முத்து மாதிரி சொன்னா மைனியா. இவன் மட்டும் என்ன ஒழுங்கா முதல்ல அத்தை மோன கட்டுவேன்னு உயிரை விட்டுட்டு நின்னா, அடுத்து நம்ம பிள்ளை இப்ப இன்னொருத்தி புதுசா முளைச்சிருக்காம்ல டாக்டர். காதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோட முத்தங்கள் கலந்ததினாலே ஆயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும்